சுதந்திரம் தந்த சுடர்கள் வரிசையில் இன்று எஸ். சத்யமூர்த்தி உரைச்சித்திரம் என்பது சும்மாவா வந்தது. எழுதியவர் T.K. அஸ்வினிகுமார். சும்மாவா வந்தது சுதந்திரம். தீரர் சத்யமூர்த்தி பெயரை கேட்டதுமே நம் மனக்கண் முன் தோன்றுவது தீரம் மிக்க வலிமையான சொற்கள் அடங்கிய அவருடைய பேச்சுக்களே. அவன் தோல் வெளுப்பாம், நம் தோல் கருப்பாம். இனி நாட்டை ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்று இருக்கவே கூடாது. பிரிட்டிஷ் சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்தித்து அதன் பிடரியை உலுக்கி போராடப் போகிறேன். நம் இந்தியாவை, நம் இந்தியர்களை ஆளப்போகிறோம் என்பது போன்ற தீரம் மிக்க சொல் அம்புகளின் சொந்தக்காரர் அவர். அர்ஜுனனுக்கு வில் ஆயுதமாக இருந்தது போல் சத்யமூர்த்தி அவர்களுக்கு அவருடைய சொல்லே ஆயுதமாக திகழ்ந்தது. 1887 ஆகஸ்ட் மாதம் 19ஆம் நாள் சுந்தர சாஸ்திரியாருக்கும் சுப்புலட்சுமி அம்மாளுக்கும் மகனாய் தோன்றினார் சத்யமூர்த்தி அவர்கள். திருமயம் என்ற ஊரில் உள்ள பெருமாளுக்கு வேண்டிக் கொண்டு அதன் பின் பிறந்ததால் அப்பெருமாளின் திருநாமத்தையே தன் மகனுக்கு சூட்டினர் பெற்றோர். இளம் வயதிலேயே தந்தையை இழந்த சத்யமூர்த்தி மிகுந்த சிரமத்துக்கு இடையேதான் பள்ளி கல்வியையும் கல்லூரி கல்வியையும் நிறைவு செய்ய வேண்டியதாயிற்று. தம் மகனை சான்றோன் என ஊரார் புகழ சத்யமூர்த்தியின் அன்னையார் எடுத்துக்கொண்ட சிரமங்கள் எண்ணில் அடங்கா. பல நேரங்களில் தான் பட்டினி கிடந்து தம் குழந்தைகளுக்கு உணவளிப்பார். பட்டப்படிப்பு தொடர முடியாத நிலை, குடும்ப வறுமை காரணம். சத்யமூர்த்தியின் திறமையைக் கண்டு அறிந்த சில நல்ல உள்ளங்கள் பொருளுதவி செய்ததால் அவரால் பட்டப்படிப்பினை தொடர முடிந்தது. BA பட்டம் பெற்றதும் சிறிது காலம் தான் படித்த கல்லூரியிலேயே டியூட்டராக பணியாற்றினார். அவருடைய இனிமையான விரிவுரைகள் பல மாணவர்களை கவர்ந்தன. பின்னர் சட்டக்கல்லூரியில் சேர்ந்து BL பட்டமும் பெற்றார். அவரை மிகுந்த சிரமப்பட்டு படிக்க வைத்த தாயின் கனவினை நனவாக்கினார். முத்தண்ணா ஸ்ரீனிவாச ஐயங்காரிடம் ஜூனியராக இணைந்து கொண்ட சத்யமூர்த்தி அன்னாரின் சட்ட ஞானம் மற்றும் அரசியல் நுண்ணறிவின் திவலைகளை உட்கொண்டு தன் திறமைகளை பின்னும் வளர்த்து கொண்டார். காஞ்சிபுரத்தில் 1918 நடந்த மெட்ராஸ் புரோவின்சியல் காங்கிரஸ் கூட்டத்தில் டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு எதிராக இந்தியர்கள் பிரிட்டிஷ் ராணுவத்தில் சேருவது பற்றி பேசிய பேச்சு அரசியல் உலகில் அவர் நுழைய காரணமாக இருந்தது. நாட்டில் நிலைத்திட உலகம் வாழ உத்தமன் காந்தி காட்டும் ஒரு வழி ஒன்றே உண்டு. சத்திய சாந்த நோன்பின் தவச்சிறையிருந்து வந்தாய் சத்தியமூர்த்தி எங்கள் தலைவனை வருக. இங்கிலாந்து பார்லிமெண்ட் அங்கத்தினர்களின் கூட்டுக்குழுவுடன் கலந்து பேசி இந்திய சுதேசிகளின் கருத்தினை வலியுறுத்த காங்கிரஸ் செயலாளராக பிரிட்டனுக்கு சென்றார். இங்கிலாந்தில் பல மேடைகளில் பேசி ஆங்கில மக்களிடம் இந்திய மக்களின் நியாயமான கோரிக்கைகளை பற்றி எடுத்து எம்பினார். 1930களில் தீவிரமடைந்த அந்நிய துணிகளின் மறுப்பு மற்றும் சுதேசி பொருட்களுக்கான ஆதரவு தரும் இயக்கத்தில் சத்யமூர்த்தி அவர்கள் ஆற்றிய பணி தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிறந்த ஒன்றாகும். தன் கொள்கைகள் சரி என தெரிந்த பின்பு அதனை விட்டுக் கொடுக்காது செயலாற்றுவதில் உரம் கொண்டவர். மகாத்மா காந்தி அவர்களிடம் பெருமதிப்பு கொண்டிருந்தவர் சத்யமூர்த்தி. இருப்பினும் காந்திஜியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் அவருக்கு ஒப்புதலும் ஈடுபாடும் இல்லை. 1922 கயாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் சட்டமன்றங்களில் உறுப்பினராகும் திட்டத்தை ஏற்கவில்லை. இதனால் பிளவு ஏற்பட்டு காங்கிரசிலிருந்து சிலர் பிரிந்து ஸ்வராஜ் கட்சி என்ற அமைப்பினை உருவாக்கினர். சத்யமூர்த்தி ஸ்வராஜ் கட்சியினரின் அகில இந்திய கொள்கை பரப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார். 1923 நடைபெற்ற தேர்தலில் ஸ்வராஜ் கட்சியினர் பல இடங்களில் போட்டியிட்டனர். சென்னை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு சத்யமூர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டமன்ற பணிகளில் சிறந்து விளங்கிய அவர் குறிப்பாக கேள்வி நேரங்களில் அவருடைய கேள்வி கணைகள் ஆட்சியாளர்களை திக்குமுக்காடச் செய்தன. 1935 முதல் 1939 மத்திய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அங்கத்தினராகவும் செயலாளராகவும் பணியாற்றினார். அவருடைய கலை இலக்கிய புலமையும் சட்ட நுண்ணறிவும் அரசியல் சித்தாந்தத்தில் இருந்த ஈடுபாடும் மனித மனங்களை நுணுகி பார்க்கும் உளவியல் ஆற்றலும் அவரை சிறந்த நிர்வாகியாகவும் பேச்சாளராகவும் மிளிரச் செய்தன. சத்யமூர்த்தி அவர்களின் பேச்சாற்றலை குறித்து காந்திஜி இவ்வாறு கூறியுள்ளார்: சத்யமூர்த்தி போல் நம் நாட்டில் 10 பேச்சாளர்கள் இருந்தால் பிரிட்டிஷார் நம் நாட்டை விட்டு எப்பொழுதோ ஓடியிருப்பார்கள் என்று.
விருதுநகரில் காங்கிரஸ் கூட்டத்தில் சத்தியமூர்த்தி பேசுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. காங்கிரஸ் தொண்டற்படையினால் நடத்தப்பட்ட ஒரு சிறப்பு கூட்டம். சத்தியமூர்த்தியின் வீர ஆவேச பேச்சு காமராஜரை பெரிதும் கவர்ந்தது. அன்று முதல் சத்தியமூர்த்தியின் வெண்கல குரலானது காமராஜரின் செவிகளில் தொடர்ந்து ஒலித்தது. ஆனால் மதுரையில் நடந்த ஒரு கூட்டத்தில்தான் காமராஜர் சத்தியமூர்த்தி அவர்களை நேரில் சந்தித்து பேசும் வாய்ப்பு கிட்டியது. மதுரையில் சத்தியமூர்த்தியை சந்தித்தது காமராஜருக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது எனலாம். சத்தியமூர்த்தியின் அரசியல் வாழ்க்கையில் அவருடன் அவருக்கு அணுக்கத் தொண்டராக, நம்பிக்கைக்கு பாத்திரமான நண்பராக செயல்பட்டார். சத்தியமூர்த்தி சிறந்த பேச்சாளராக மட்டும் திகழவில்லை. வட இந்திய காங்கிரஸ் தலைவர்கள் ஆங்கிலத்தில் பேசிய உணர்ச்சிமிக்க பேச்சுக்களை உடனுக்குடன் தமிழ் மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் நயமாக மேடையிலேயே மொழிபெயர்ப்பாராம். We shall gird up the loins and challenge the world என்ற வாக்கியத்தை சித்தரஞ்சன் தாஸ் அவர்கள் மிகவும் கம்பீரமாக பேசியதை நாங்கள் கச்சை கட்டி தோள் தட்டுவோம் என மொழிபெயர்த்தாராம். தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் நல்ல புலமையும் பேச்சாற்றலும் கொண்டு விளங்கியவர் சத்தியமூர்த்தி. தன்னுடைய சொற்பொழிவுகளில் தகுந்த சமஸ்கிருத மேற்கோள்களை எடுத்து ஏம்புவதில் வல்லவர். வள்ளுவன் குரலும் வேத வடமொழி வகுத்தையாகும், தள்ளரும் சாந்தி என்ற தனிப்பத கருத்தேயாகும். கள்ளமில்லாமல் எண்ணின் காந்தி சொல் அதுவே காண்போம், எல்லரும் அதுவேயாகும். இந்திய நாகரீகம் நித்திய அறங்கள் நாட்டில் நிலைத்திட உலகம் வாழ. கலை இலக்கிய நுகர்ச்சி உடையவர் சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி அவர்களுக்கு நாடகக் கலையில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. அந்நாளில் சென்னையில் சுகுண விலாச சபா என்ற பெயரில் ஒரு சபா அமைந்திருந்தது. பம்மல் சம்பந்த முதலியாரால் நிறுவப்பட்ட அந்த சபாவில் கல்லூரி நாட்களிலேயே பல நாடகங்கள் நடித்து திறமை பெற்ற சத்தியமூர்த்தி அவர்கள் ஒரு நாடக நடிகராகவும் சேர்ந்தார். தமது நாடகங்களுக்கு இடையே மக்களின் கவனத்தை மேலும் கவரும் பொருட்டு நகைச்சுவை மலிந்த குட்டி நாடகங்களை சேர்த்துக் கொள்வாராம் சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி நடித்த மனோகரா பாத்திரத்தில் அந்நாளில் அவர் பேசிய வசனங்கள் மக்களை பெரிதும் கவர்ந்தன. இசையுலகிலும் சத்தியமூர்த்தி மிகவும் ஆர்வம் கொண்டு பெண்களை இசைத்துறையில் மிகுந்த அளவில் ஈடுபடுமாறு வேண்டினார். ஊடகமான வானொலியின் மூலம் தம் கருத்துக்களை வானொலி பேச்சுக்களாக ஒலிபரப்பியுள்ளார். சுதந்திர போராட்டத்தில் ஏற்பட்ட எல்லா திருப்பு முனைகளிலும் தீரர் சத்தியமூர்த்தியின் பங்களிப்பு இல்லாமல் இருந்ததில்லை. சத்தியமூர்த்தி பேசத் தொடங்குவதற்கு முன் ஒவ்வொரு கூட்டத்திலும் வால்மீகி ராமாயணத்திலிருந்து ஒரு பாடலை மேற்கோளாக கூறிவிட்டு பேச்சை தொடங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார். உப்பு சத்தியாகிரகத்தின் தொடர்பாக சிறை செல்லும் முன் கட்சி பிரமுகர்களை அழைத்து என் பணிகளை தொடர்ந்து செய்யக்கூடிய செயல் வீரராகவும் சாரதியாகவும் திகழ்வார் சத்தியமூர்த்தி. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பொறுப்பை நான் சிறையிலிருந்து விடுதலையாகும் வரை இவர் ஏற்று நடத்துவார் என அறிவித்தார் ராஜாஜி. தலைமை பொறுப்பேற்றதும் தேசிய கொடியை ஏற்றக்கூடாது என்று தடை விதித்த பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிறு அன்று மக்கள் தேசிய கொடி ஏற்றி வந்தே மாதர வணக்கம் கூற ஊக்குவித்தார். சென்னை மாநகராட்சியின் மேயராக 1939 பொறுப்பேற்றார் சத்தியமூர்த்தி. சென்னை நகர மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு தகுந்த தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்தில் பூண்டி நீர்த்தேக்க திட்டத்தினை 60 லட்சம் ரூபாய் செலவில் கொண்டுவர பெரிதும் பாடுபட்டார். 1940 ஆண்டு ஆகஸ்ட் 8 பூண்டி நீர்த்தேக்கத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அந்த விழாவில் பேசிய சத்தியமூர்த்தி, இத்திட்டத்தினால் சென்னை நகரவாசிகள் 20 வருடங்களுக்கு தண்ணீர் கஷ்டமின்றி வசிக்க வசதி ஏற்பட போகிறது என குறிப்பிட்டார். இந்த திட்டத்தினை நிறைவேற்றிய சத்தியமூர்த்திக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நகரசபை கவுன்சிலர்கள் கடல் போல் காட்சியளித்த அந்த நீர்த்தேக்கத்தினை சத்தியமூர்த்தி சாகரம் என பெயர் சூட்டினர். அந்த பெயர் சூட்டுதலுக்கான அரசு உத்தரவு பின்னர் பிறப்பிக்கப்பட்டது. ஏழைகள் துயரம் போக எளியவர் களைப்பு நீங்க வாழ்பட உவகை வாட்டும் பகைமைகள் குறையவென்றே வாழிய காந்தி சாந்த வாய்மையின் வழியில் நின்று ஊழியம் செய்யும் உங்கள் உதவியை உலகம் போற்றும் நித்திய அறங்கள் நாட்டில் நிலைத்திட உலகம். வெள்ளையனே வெளியேறு புரட்சி பம்பாயில் 1942 ஆண்டு ஆகஸ்ட் 8 பம்பாயில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் அரங்கேறியது. தமிழகத்திலிருந்து தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் கே. காமராஜ் அவர்களும் செயலாளர் சத்தியமூர்த்தி அவர்களும் பம்பாய் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.
பம்பாய் காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு தமிழகம் திரும்பும் தலைவர்களை சென்னை வருவதற்குள் கைது செய்ய வேண்டும் என அரசு தீர்மானித்தது. பம்பாயிலிருந்து வந்த ரயில் வண்டி அரக்கோணம் சந்திப்புக்கு வரும்போது அங்கு சிவப்பு தொப்பி அணிந்த போலீசார் நிற்பதை காமராஜரும் சத்தியமூர்த்தியும் கவனித்து விட்டனர். இதற்குள் சத்தியமூர்த்தி பம்பாய் துண்டு பிரசுரங்களை மக்களிடம் பரப்ப வேண்டும் என கூறி காமராஜரை அனுப்பி வைத்தார். காமராஜர் ஒரு சாதாரண பயணி போல் முண்டாசு கட்டிக்கொண்டு பயணிகளோடு பயணியாக தந்திரமாக அரக்கோணம் சந்திப்பிலிருந்து வெளியேறினார். போலீசார் சத்தியமூர்த்தியை கைது செய்தனர். வேலூர் சிறையில் அடைக்கப்பட்ட சத்தியமூர்த்தி அவர்களுக்கு உடல்நிலை மோசமாகியது. அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சத்தியமூர்த்தி அவர்களை காண பல தலைவர்களும் தொண்டர்களும் வருவது பிரிட்டிஷ் அரசுக்கு தலைவலியை தந்ததால் அவரை நாக்பூர் அருகில் இருக்கும் அமராவதி சிறைக்கு அனுப்ப அதிகாரிகள் முடிவெடுத்தனர். அரசியல் கைதிகளை நாக்பூரிலிருந்து ஒரு வேனில் மந்தைகளை அடைப்பது போல் அடைத்து அமராவதி சிறைச்சாலைக்கு கரடுமுரடான சாலையில் வாகனங்களை செலுத்தி அழைத்துச் சென்றனர். இந்த பயணமே சத்தியமூர்த்தி அவர்களின் இறுதிக்கு காரணமாகியது எனலாம். அவருடைய தண்டுவடம் பாதிக்கப்பட்டது. பின்னர் அமராவதியின் சூழ்நிலை அவருக்கு ஒத்துக்கொள்ளாததால் சென்னை சிறைக்கு மீண்டும் மாற்றப் பெற்றார். உடல்நலம் குன்றவே 1943ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் நாள் அவரை சென்னை பொது மருத்துவமனையில் சேர்த்தனர். சிகிச்சை பலனளிக்காமல் போனாலும் போகலாம் என அறிந்த அதிகாரிகள் அவரை திடீரென விடுதலை செய்தனர். உடல் நலிந்திருந்தாலும் மகிழ்ச்சியுடன் தலைவர்களுடனும் தொண்டர்களுடனும் பேசினார். அரசு பொது மருத்துவமனையில் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. பல நண்பர்களிடம் தனக்கு உள்ள இரு ஆசைகளை பற்றித்தான் இறுதி நாட்களில் அவர் எடுத்துச் சொல்வாராம். ஒன்று, பாரத நாடு சுதந்திரமடைந்து நமது தாயின் மணிக்கொடி எங்கும் பட்டொளி வீசி பறக்க வேண்டும் என்பது. மற்றொரு ஆசை, மகள் லட்சுமிக்கு திருமணம் செய்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்பது. 1943 மார்ச் 28ஆம் தேதி அதிகாலை சொல்லின் செல்வர் சத்தியமூர்த்தியின் இறுதி மூச்சு தாய்நாட்டின் காற்றோடு காற்றாக கலந்தது. பல அரசியல் தலைவர்களும் பிரமுகர்களும் தியாகராய நகரில் உள்ள அவரது இல்லத்திற்கு வந்து மரியாதை செலுத்தினர். கர்ம வீரர் காமராஜ் சத்தியமூர்த்தியின் மறைவால் மனம் துவண்டு ஒரு நாள் முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருந்தாராம். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா சுதந்திரம் பெற்றவுடன் தன்னுடைய அரசியல் குருவுக்கு செய்யும் காணிக்கையாக கருதி சத்தியமூர்த்தி வாழ்ந்த சென்னை தியாகராய நகரில் உள்ள அவர் இல்லத்தில் தலைவர் காமராஜ் தேசிய கொடியை பட்டொளி வீசி பறக்கவிட்டார். சென்னை கோட்டையில் கொடியேற்றி இருக்க வேண்டிய மகா புருஷர் கோட்டையில் சுதந்திர கொடி பறப்பதை பார்க்காமலேயே சென்று விட்டார். நாட்டு விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்த என் குருவின் இல்லத்தில் நமது தாயின் மணிக்கொடியை ஏற்றுவதில் பெருமைப்படுகிறேன் என்று பெருமையுடன் கூறினாராம் கர்மவீரர் காமராஜர். கல்வித்துறையில் அன்னார் ஆற்றிய பணிகள் போற்றுதற்குரியன. சென்னை பல்கலைக்கழகத்தின் அங்கத்தினராக பணியாற்றியவர். அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக அரும்பணியாற்றியவர். அதற்குரிய மசோதாவை சட்டசபையில் அறிமுகப்படுத்தியவர். தன்னுடைய மகள் லட்சுமிக்கு எழுதிய கடிதங்களில் பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்துவாராம். சிற்பக்கலையில் சிறந்துள்ள தாஜ்மஹாலின் அழகினை தன் தந்தை வர்ணித்ததை தன்னுடைய பசுமை நினைவாக கொண்டுள்ளார் அவருடைய மகள் லட்சுமி. ஒரு போராட்ட வீரர், மென்மையான கலைஞர், சிறந்த பேச்சாளர், மக்கள் தொண்டர் என பல முகங்களை கொண்ட பாரத தாயின் சீரிய புதல்வர் சத்தியமூர்த்தி. சத்திய சார்ந்த நோன்பின் தவச்சிறையிருந்து வந்தாய் சத்தியமூர்த்தி எங்கள் தலைவனை வருக ஐயா. நேயர்கள் இதுவரை சுதந்திரம் தந்த சுடர்கள் வரிசையில் எஸ். சத்தியமூர்த்தி உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் T.K. அஸ்வினி குமார். ஒலித்த குரல்கள் கே. ஜெயங்கொண்டான், K.R. அனுராதா ஆகியோர். எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடலை பாடியவர் T.L. மகாராஜா. பாடலுக்கு இசை கே. பத்மநாபன். எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.